எம்எஸ் வேர்ட்ல இந்த மாதிரி ஒரு பேஜை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த பேஜோட மார்கினை சரி பண்ண லே அவுட்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் மார்கின் போய் கஸ்டம் மார்கினை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்ல 0 மாத்திடணும். அதுக்கப்புறம் இங்கே ஓகேன்னு கொடுத்தோம். இப்போ நம்ம மார்கின் பிக்ஸ் ஆயிடும். இப்போ இன்சர்ட்டுக்கு போய் டேபிளை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டேபிளை இன்சர்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ரோக்கு வந்து டேபிளைய பிரஸ் பண்ண இன்னும் நிறைய ரோஸ் உருவாகிடும். இப்போ மேல இருக்கிற லைனுக்கு வந்து அதை டவுன் பண்ணணும். அப்போதான் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ பார்டர் ஸ்டைலுக்கு போய் இந்த ஸ்டைலை சூஸ் பண்ணணும். பென் கலர்ல போய் ரெட் கலரை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைன் இந்த மாதிரி டிசைன் ஆயிடும். இப்போ லெஃப்ட் சைடுல லைன் உருவாக்கணும். அதுக்கு இன்சர்ட்டுக்கு போய் ஷேப்ல லைனை எடுத்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி டிரோ பண்ண நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இப்போ கண்ட்ரோல் கூட டீய பிரஸ் பண்ண டூப்ளிகேட் லைன் உருவாகிடும். அதை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைனுக்கு போய் அதை ரெட் கலரா மாத்திக்கலாம். இதுவும் அவுட்லைனுக்கு போய் ரெட் கலரா மாத்திக்கலாம். இப்போ நமக்கு இங்க நேம் பாக்ஸ் வேணும். அதுக்கு இன்சர்ட்டுக்கு போய் ஒரு ஷேப்பா எடுத்து இங்க டிரோ பண்ணிக்கலாம். இப்போ இதுல ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நேம் மற்றும் டேட்டை எழுதிக்கலாம். இப்போ ஷேப் ஃபில்லுக்கு போய் நோ ஃபில்ல செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் கலர்ல போய் பிளாக் கலரா மாத்திரணும். அப்புறம் ஷேப் அவுட்லைனுக்கு போய் நமக்கு பிடிச்ச கலரா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க ரெட்ல செலக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்க பேஜ் ரெடி ஆயிடுச்சு. Excel Tips and Tricks YouTube channel and Instagram page. Subscribe and follow பண்ண மறந்து விடாதீர்கள்.